கீரையே எனக்கு பிடிக்காதுங்க. எப்படி பண்ணி குடுத்தாலும் வந்து என் குழந்த கீரையே சாப்பிட மாட்டேங்குதுன்னு ரொம்ப கவலைப்படுறீங்களா? ஒரு முறை நான் சொல்ற மெத்தட்ல இந்த கீரை பொரியலை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கீரையில வந்து நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அவங்களுக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது. இந்த பொரியலை நீங்க சாப்பாட்டோட கூட நீங்க வந்து கலந்து குடுக்கலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூடங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வீடியோல போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் தண்டு கீரை தாங்க எடுத்திருக்கேன். தண்டோட அடிப்பகுதியெல்லாம் நல்லா வெட்டிட்டு, சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கீரையில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு நல்லா கொஞ்சம் வெடிக்கட்டும். இப்போ நம்ம இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டோங்க. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் 2 வரமிளகா நம்ம காரத்துக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. மிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம பருப்பு வந்து சேர்க்குறோம். பருப்பு வந்து வாயுங்கிறதுனால வீட்டில் வயசானவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் செரிமானம் இருக்காது. அதனால் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கீரை சேர்த்துக்கலாங்க. கீரை சேர்க்கும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வெங்காயமெல்லாம் வந்து அதிகமாக ஒரு மாதிரி சிஞ்சு போயிடும். கீரை பார்க்கும்போது தான் உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கீரை நல்லா வதங்கி வந்துருச்சுன்னு அப்படின்னா நல்லா சுருண்டு வந்துடும். அப்போ அந்த கீரையோட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கம்மியாயிடுங்க. மெதுவாக கிளறி விடுங்க. இது அப்படியே வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், முதல்ல கீரையோட அளவு எப்படி இருந்தது, இப்போ அப்படியே வந்து சுருங்கிடுச்சு பாருங்கள். இதில் நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. கீரையிலே வந்து அப்படியே தண்ணி விடும் பாருங்கள். வெங்காயத்தில் உள்ள தண்ணியும் அந்த கீரையில் இருக்கிற தண்ணியுமே போதுங்க. இந்த கீரை அதுலேயும் நல்லா வெந்து வந்துடும். இது மறுபடியும் ஒரு நிமிஷம் அப்படியே விடுங்க. இப்போ நம்ம அதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீரை பசங்களுக்கு நிறைய கொடுங்க. கண் பார்வைக்கெலாம் ரொம்ப நல்லது. கீரையில் நிறைய அயன் சத்தெல்லாம் இருக்குங்க. அதனால் எப்படியாவது பசங்களுக்கு வந்து கீரை வந்து வாரத்துக்கு ஒரு 3 டைம் வந்து ஸ்கூலுக்கு வந்து பண்ணி கொடுத்துருங்க அவங்களுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் துவரம் பருப்பு வேக வச்சு நான் சேர்த்துருக்கேங்க. மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் இந்த கீரை அவங்களுக்கு வாரத்துக்கு 3 நாள் கொடுக்குறப்ப இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடுங்க. கண் எரிச்சல் வந்து அவங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து லேப்டாப்லேயே உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, டிவி பார்க்குற இந்த காலத்தில் பிள்ளைகள்லாம் பாருங்கள், வந்தோடனே ஸ்கூல் விட்டு வந்தாலும் டிவியில் தான் உட்கார்றாங்க. இப்போ அந்த கண் பார்வையில் வந்து எரிச்சல்லாம் இருக்கும். அது எல்லாமே வந்து குறையுங்க. உடலில் உள்ள அந்த சூட்டை வந்து தணிக்குங்க. அதனால் எப்படியாவது பிள்ளைகளுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு 3 டைம் வந்து இந்த கீரையை வந்து உங்களுக்கு பண்ணிக்கணும். பாருங்கள், பருப்பெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. ஒரு நிமிஷம் இந்த அப்படியே வைங்க. அந்த கீரை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், கீரை வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பெல்லாம் போதுமான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கீரையும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் சுத்தமாக வற்றிடுச்சு. நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பூ வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கீரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
நான் இன்னும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. கீரை பொரியல் எந்தெந்த சாப்பாட்டுக்கெலாம் நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாம்பார் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்குங்க. புளிக்குழம்பு, அதே மாதிரி ரசம், இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷுக்குமே பார்த்திங்கன்னா, இந்த கீரை பொரியல் வந்து சைட் டிஷ்ஷாக பண்ணோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த தண்டு கீரை பொரியலை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய தண்டு கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய தண்டு கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.